ஆனா வர்ஷினியும் பிரபுவும் லவ் பண்ணியிருக்காங்க. உடனே பிரபு மறக்கிறது கஷ்டம் இல்ல? வர்ஷினி கொஞ்சம் டைம் கொடுப்போம். நம்ம அவசரப்பட வேண்டாம். என்னைக்கு மனசளவுல வர்ஷினி கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாளோ அப்ப நான் வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜனம்மா. பாருங்க அத்தை, எவ்வளவு பொறுப்பா தெளிவா பேசுறான்னு. இதான் நம்ம வளர்த்த புள்ளங்கிறது. சேதுதான் இந்த வீட்டு மாப்பிள்ள, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்தானே அனி காட்டுங்க. அண்ணே, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீ எனக்கு சம்மந்தி ஆக போறனே. ரொம்ப நிம்மதியா இருக்குமா? மீனா, நானே இதை உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன். அப்புறம் இப்ப பேசினா சந்தர்ப்பத்துக்காக நாங்க காத்திருந்த மாதிரி ஆயிடும். அதனாலதான் நான் பொறுமையா இருந்தேன். சரியான முடிவெடுத்திருக்க. உன் பொண்ணுக்கு எந்த குறையும் வராது. அவளை ராணி மாதிரி வச்சு என் புள்ள பாத்துப்பான். நான் எவ்வளவு உண்மையா இருந்த, ஆனா நீ எனக்கு கொஞ்சம் கூட உண்மையா இல்லல்ல. எப்படி உன்னால எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடிஞ்சது? வர்ஷினி ப்ளீஸ் ப்ளீஸ் வர்ஷினி. ஏய் ஏய், என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் பொய்யா? நான் லவ் பண்ணது பொய்யா? நான் மேல அன்பு காட்டினது பொய்யா? வர்ஷினி, நான் எந்த தப்புமே பண்ணல. அந்த ஆளை என் அப்பன்னு சொல்றதுக்கு அசிங்கம்னு நினைச்சிட்டு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த ஆளை பத்தி நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? அந்த ஆள் செய்யற தப்புக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு நான் எப்படி வருஷம் பொறுப்பாக முடியும்? நீ ஏன் சொல்லு. ஏய், உன் கூட பழகின இத்தனை நாள்ல உன்கிட்ட தப்பா ஏதாவது பேசியிருக்கனா? தப்பா ஏதாவது நடந்திருக்கனா? சொல்லு வர்ஷினி. என்கிட்ட நீ தப்பா ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கியா? நான் ரொம்ப சரியான ஒருத்தனா இருந்ததுனால தானே என்ன உனக்கு பிடிச்சது. என்னால் உன்னை வற்புறுத்த முடியாது வர்ஷினி. உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என்னை நம்பி என் கூட வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா என் அப்பந்தான் உனக்கு பிரச்சனைனா என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆனா என் வாழ்க்கையில ஒன்றை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. அது மட்டும் மாறாது வர்ஷினி. என் அப்பனோட அடையாளத்தை அழிச்சு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை, தனி குடும்பத்தை உருவாக்கணுன்றது தான் என்னோட லட்சியமே. அப்படி இருக்கும்போது ப்ளீஸ் வர்ஷினி, என்னை புரிஞ்சுக்கோ. உங்க குடும்பத்துக்கும் என் அப்பனுக்கும் பெரிய பகை இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உன் பக்கமே வந்திருக்க மாட்டேன். இது எதையுமே மறைச்சிருக்கவும் மாட்டேன். நான் அன்னைக்கு உனக்கிட்ட ஒதுங்கியிருப்பேன். ப்ளீஸ் வர்ஷினி, முடிவு உன் கையில தான். எனக்கும் சேதுக்கும் கல்யாணம் பேசிட்டாங்க. ப்ரோ ப்ரோ, என்ன என்ன ப்ரோ இப்படி வேர்த்து இருக்கு? பார்த்தா தெரியலையா? வாக்கிங் போயிட்டு வரேன்டா. எங்க ப்ரோ போனீங்க? அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. செம்மொழி பூங்காடா. ஓ, செம்மொழி பூங்காக்கு வாக்கிங் போயிட்டு அங்கிருந்து பஸ் பிடிச்சி வரீங்களா? பஸ்ஸை பிடிச்சி வராங்களா? செம்மொழி பூங்கால இருந்து வீடு வரைக்கும் நடந்து வாக்கிங்ல வரேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? இல்லையே, வழக்கமா நீங்க ஒரு டீ கடையில. ஆமாண்டா, டீ கடையில நின்று பஜ்ஜி படம்லாம் தின்னுபிட்டு வரேன்னு நினைச்சியா?
நாங்களாம் லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ரா. உடம்ப எப்படி குறைக்கிறேன்னு மட்டும் பாரு. ம், இன்னும் 6 மாசத்துல சிக்கனு சிறுத்தை குட்டி மாதிரி வரல, என் பேர் கேடி இல்லடா. பின்ன பின்னவா? கேடி தமிழ் தமிழ் நீ சொல்லு, என் உடம்புல ஏதாவது டிஃபரெண்ட் தெரியுதா? என்ன ஒரு 2 கிலோ குறைஞ்சிருக்கும்ல? எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன், ஒரு 2 கிலோ கூட குறையாதா? ப்ரோ ஒரே நாள் வெயிட் குறையுமா என்ன ப்ரோ? இவன் யாரா நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கான்? ஏன்டா டேய்? ஏய் கேடி அவர் எங்க? அவரா? அவர்னா எவரு? உனக்கு தெரியாதா? சிபி எங்க? சிபியா? அவன் ஏன் கூட வரலையே? உன் கூட வரலையா? ஏன் அவன் இங்க இல்லையா என்ன? சிபியாத்தானும் நீங்களும் சேர்ந்தா வாக்கிங் போயிருக்கீங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். சிபியாத்தா உங்க கூட வரலையா? அவன் வாக்கிங்லாம் ஜோடியா போக மாட்டான்டா, தனியா தான் போவான். ஹலோ ஹலோ லிங்கேஷ், நான் தமிழ் பேசுறேன். சிபி எதுவும் கால் பண்ணாரா? உங்களை பார்க்க எதுவும் வந்தாரா? இல்லையா தமிழ், என்னாச்சு? ஆஹா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பக்கத்துல போனாரு, ஆனா யார பார்க்க போனாருன்னு தெரியல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓகே சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சிபியோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியல, ஆஃபீஸ் கோலீக்ஸ்க்கும் சிபி எங்க போனாருன்னு தெரியல. என்னாச்சு? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் வாக்கிங் போயிருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா வாக்கிங்கும் போகல. என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாரு ஜனமா. காரை கூட எடுத்துட்டு போகல, அதுவும் வீட்டுல தான் இருக்கு. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மீனா, கணேஷா, சேது, மீனா, பிரகாஷ், சேது. ஜனமா என்னாச்சு? சிபியை காணோமா? யாராவது பாத்தீங்களா? அவன் வாக்கிங் போயிருக்கான்னு தமிழ் சொன்னாலே. சிபி வாக்கிங் எல்லாம் போகல, வீட்லயும் இல்ல, போனும் எடுக்க மாட்டேங்கிறான். நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்ல ஜனமா. என்னத்த சொல்றீங்க? எங்க போனா அவன்? தப்புக்கு மேல தப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல என் புள்ளைய வேற காணுமே. எனக்கு மீனா பதட்டப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. அவன் என்ன சின்ன குழந்தையா? கண்டிப்பா வந்துடுவான்.